ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு சொல்ல போகிறேன். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு கட்லெட் ரெசிபி. நார்மலாக நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வந்து பாயில் பண்ணி அப்படியே சாப்பிடுவோம். இன்றைக்கி அதில் எப்படி கட்லெட் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து நான் இன்றைக்கி வந்து மஞ்சள் கலரில் இருக்க சக்கரவள்ளி கிழங்கு வந்து கிடச்சிது. அதை வாங்கியிருக்கேன். அதை ரெண்டு பீஸாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவாக வந்து வெந்து வந்திருக்கணும். தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி மேலே வச்சு வேக வைக்கும்போது அது சத்துக்கள் எல்லாமே முழுமையாக நமக்கு கிடைக்கும். நல்லா கிழங்கா ஆறவும் மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே நம்ம நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த சீசனில் தை மாசி மாதம் வந்து நல்லா கிடைக்கும் இந்த கிழங்கு. இந்த மாதிரி கிழங்கு கிடைக்கிற நேரத்தில் வந்து நம்ம நிறைய ரெசிபிஸ் வந்து இதில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இடியாப்பம் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இது கூட வந்து நம்ம 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ரொம்ப ஆட் பண்ணணும் தேவையில்லை. சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கிழங்கு வந்து சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல டைஜஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காரமாகவும் கிடைக்கும் நமக்கு. அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கணும்ல, அதுக்காக 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து எடுத்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்கு வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். அது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறதுனால டபுள் டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுத்து வச்சுருக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இது இருக்கட்டும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இதை நம்ம எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி கட்லெட் ஷேப்க்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இது போலவே நம்ம மீதம் இருக்க மாவையும் எடுத்து வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட்க்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு டவாவில் போட்டு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. டவாவில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பட்டர் ஆட் பண்ணி பண்ணும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் நல்லா டவா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 2 சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா ஒரு சைடு வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா குக் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ரெசிபி ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு ரெசிபியோடு நாளைக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.